ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெண்டர் வண்டிக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான பிளாக் தாங்க எடுத்துன்னு இருக்கனே. எங்கே மாற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் தான். வீட்டு பக்கத்துலனா ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் சென்மகரான் ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் அந்த கடையே இருக்குதுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்பெண்டரோட சீட்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. எதனாலும் பார்த்தீங்கன்னா, என் வீட்டு கீழே ஒரு பூனை இருக்குதுங்க. ஒரு பூனை இல்லை, 4-5 பூனை இருக்குங்க. அது எல்லா வண்டியும் டேமேஜ் பண்ணி வச்சுருங்க. அவங்கவுங்க சீட் கவர்லாம் போட்டு பாதுகாப்பாங்க. அப்படி இருந்தும் அதை பாதுகாக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு அதை டேமேஜ் பண்ணி வச்சிரும். எந்த அப்படி தான் டேமேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் போக அந்த மழையிலையும் வெயிலையும் நனைய அப்படியே இருக்க வெளுத்து போய் அடுத்து பெருசாக பிரிய ஆரம்பிச்சிச்சுங்க. எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா இதுமாதிரி ஸ்பெண்டர் விலாக் போட்டு. எம்டி விலாகும் பெருசாக போகிறதில்ல. இருந்தாலும் இந்த மொபைல் ஸ்டாண்டில் மொபைல் வச்சு அதில் கேமரா ஆன் பண்ணது, நம்ம வியூ நம்மளே பார்த்துக்கிட்டு ட்ராவல் பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்பாங்க, எப்படி ப்ரோ இந்த வியூ வர வச்சிங்கன்னு. அது கேமராலாம் இருக்குது தான் ப்ரோ. இதோ இந்த கடை தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். வாங்க வருவான், உள்ளே போயிட்டு பேசிட்டு வந்துடுவோம். நான் சீட் கவர் சேஞ்ச் பண்ணா, சீட்டு கவரு அதே குவாலிட்டி. அந்த சீட் இருக்குது, இங்கே தான் போட்டது. அது இந்த சீட்டு கவர் இங்கே தான் போட்டது, சேம் குவாலிட்டி. இது பூனை புராண்டி இது மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் சீட் கவர் போட்டு மேலே ஒன்று இது போடுவாங்கள்ல, இந்த பூனை புராண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி வலை மாதிரி. நெட்டு இருக்க போடலாமா? வலை தான். எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். இது போடணுனாலும் இது போடலாம், அது போடணுனாலும் போடலாம். இது போட்டிங்கன்னா 430 ரூபா, அது போட்டிங்கன்னா 480 ரூபா. இதே போடுங்க. போட்டு வலை 350 ரூபா. வலையா? அந்த வலையை காட்டுங்களா பார்ப்போம். காட்டு. ஆக்சுவலாக அந்த வலை எதுக்காக நான் போடுவாங்க? ஹீட் ஆகாமல் இருக்குதுக்கா? ஓ, இப்போ வெயில் டைமில் பார்த்தோன்னா ஹீட் இல்லாமல் இருக்குதுக்கா? அந்த பூனைக்காக தான் நான் இது போடணுன்னே நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஓகே. இப்போ இதெல்லாம் பிஞ்சின்னு வந்துடாதாண்ணா? வராதுல? ஓகே. உட்காரத்துக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல? கரெக்டாக இருக்கும்ல? ஓகே. ஸ்பெண்டரு சரி, அதே போட்டுருங்க. அது ஒரு குவாலிட்டி தானா இல்லை? அது ஓகே. சரி, ஓகே, அதே போட்டுருங்கண்ணா. ப்ரோ போட்டுருங்க. ஒரு 100 ரூபா மட்டும் கம்மி பண்ணுறேங்க. ஏன்னா ரெகுலராக இங்கே தான் போகிறது. என் ஃப்ரெண்டும் இங்கே தான் வந்து போடுவான், நானும் இங்கே தான் அவன் சொல்லி தான் வந்தேன். 100 ரூபா கம்மி பண்ணுங்க, 50 ரூபா 30 ரூபா அப்படி சொல்லுங்க. 100 ரூபாலாம் கம்மி பண்ணீங்கன்னா கட்ட முடியாது. நான் ரெகுலர் இதோ அந்த டேங்க் கவர் சீட் கவர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் இங்கே தான் வந்து போகிற ஆள். திக்னஸ் அவ்வளோதானு கேட்குறேன். திக்கு வேணா திக்கு போடலாம், எக்ஸ்ட்ரா காசு ஆகும். அப்படியா? இதுக்கே 450யா சீட்டோட சேர்த்து? சரி, ஓகே, இதே போட்டுருங்க. திக்கு வேணா இது போடலாம். திக்கு இருக்கு, திக்கு தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இது ஃபோன் மட்டுமே 180 ரூபா. இப்போ அது 450, இது கூட சேர்ந்தா 180 ரூபாவா? 180 ரூபா. அது மேலே இது போடலாமா? தேவையில்லை, ஓட்டுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதா? ஓகே, எனக்கு எல்லாம் ஓட்டுறது கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதுல்ல? மழை போடுறதுனால தேவையே இல்லை. சரி, மழை போடலன்னா பரவாயில்ல, போடலாம். அது எவ்வளோ தான் திட்டு மழை போட தெரியாது. இந்த வலை போடுறதுனால என்னெல்லாம் யூஸ் இருக்குது, பெனிஃபிட்டு? சூடாகாமல் இருக்கும். சூடாகாமல் இருக்கும். உட்காரத்துக்குலாம் இந்த எரிச்சல்லாம் இருக்காது? பேக் பெயின் அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஓகே. பேக் பெயின் எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சைக்கிள் கரெக்டாக இருக்கா பார்க்கணும், 2வது ஃபோமு கரெக்டாக இருக்கா பார்க்கணும். ஆக்சுவலி ஓகே. நான் பேக் பெயின் சொன்னது எரிச்சல், ஒரு மாதிரி எரியும்ல பின்னாடி. எரிச்சல் என்னன்னு கேட்டிங்கன்னா கவர் ப்ராப்ளம்.
கவரும் ஃபோமும் நல்லா இருந்துச்சுன்னா ஓட்டலாம் தைரியமா. கவரும் ஃபோமும் சரி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த எரிச்சலை உட்காந்து ஓட்டுறதுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்காது. இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி இங்கே சீட் கவர் போட்டது வந்து 10/8/2023. 19. ஆனால் இது போட்டால் கொஞ்சம் வண்டி லுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பிளாக்கில் போட்டால் பிளாக் அண்ட் பிளாக் பைக்குங்கிறப்ப கொஞ்சம் கவர் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலை போட்டது வந்து ஒரு நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீட் ஆனாலும் நமக்கு தெரியாது. சீட்டு ஹீட் ஆகுதுல இந்த மே மாதம் டைமில், அந்த டைமில் ஹீட் ஆனாலும் நமக்கு தெரியாது உட்காந்தா. அதுக்கப்புறம் வந்து பூனை எதுனும் புரண்டானாலும் டேமேஜ் ஆகாது இது இருக்கிறதுனால. அப்புறம் கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எதனா காக்காவோ இல்லை புறாவோ இல்லை கோயோ எது வேணால் பாத்ரூம் போனால் இந்த வலை இருக்குதுல்ல, வலைக்குள்ளே போய்ட்டு லாக் ஆகிக்கும். நம்மளால் அதை எடுக்கவே முடியாது, க்ளீன் பண்ணவே முடியாது. ப்ரெஷர் வாஷ் பண்ணால் தான் அது போகுமே. துணியெல்லாம் துடைச்சா போகாது, அப்படியே அதெல்லாம் வெள்ளை வெளியாகிடும். எல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக கரையாக தெரியும், நல்லா இருக்காது வண்டி லுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து வண்டி தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக துண்டாக தெரியும் சீட்டு, அது நல்லா இருக்காதுங்க. அதுதான் இதில் ஒரு மேஜரான ப்ராப்ளமே. மற்றபடி இது எனக்கு ஓகே தான். நான் மெயினாக போட்டது வந்து இந்த பூனை புரண்டுதுங்க. என் வீட்டுக்கு கீழே வந்து பூனை புரண்டுது, அதனால தான். ஏன்னா சீட்டு போட்டு 2 வருஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. லைட்டாக புறாண்டு விட்டுட்டுனாவே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கதை. எனக்கு சீட்டை பற்றி நாலேஜெலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சீட் கவர் போட்டேன்டா, அதை ஒரு 5 வருஷம் எனக்கு தாங்கிச்சிரா, நல்லா இருந்தது அந்த சீட் கவர், நீ அதே போட்டுக்கிறான்னு சொன்னான். அதே கடைக்கு என்னை கூட்டின்னு வந்தான். அங்கே தாங்க ஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கு சீட் கவர் போட்டேனே நான். இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல அந்த சீட் கவர் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் பூனை புரண்டி இதாகிடுச்சு. அப்போ வந்து நான் அந்த வலைலாம் போடலை, இப்போ தான் அந்த வலையை போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எம்டி புது பைக் எடுத்தோம்னா அதுவும் எடுத்தாந்து இந்த சீட் கவர் தாங்க போட்டேனே. டேங்க் கவரும் இங்கே தான் போட்டது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட வண்டி, என் ஃப்ரெண்டோட அண்ணன் வண்டி எல்லாத்துக்கும் இங்கே தான் போட்டது. நல்லா இருந்ததுன்னு சொன்னான். அவன் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் சரி திரும்பவும் நான் அங்கேயே வந்துட்டேங்க. உள்ளே வந்து 4 mm ஸ்போம் வச்சாங்க. அதுக்கப்புறம் சீட் கவரு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வலை போட்டாங்க. இதுக்கு வந்து 780 ஆச்சுங்க. உங்கள் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப இது ப்ரைஸ் அதிகமாக தெரியுதா இல்லை கம்மியாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? என் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப சீட்டுக்கு ஓகே, ஆனால் அந்த வலைக்கு தான் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி ரெண்டுத்துலேயுமே ரேட் அதிகம் தான் நானுங்கிறது எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு சொன்னான் இங்கே கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அது மாரி ஒர்த்தாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போன வண்டி, அங்கே ஒரு மெக்கானிக் பார்த்துட்டு வண்டி சீட்டு கவர் நல்லா இருக்குதுப்பா, இது நல்லா உழைக்கும்பா, தாங்கும், இங்கே போகிறதெல்லாம் அப்படி இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம வண்டியை பற்றி, நம்ம போட்டதை பற்றி, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு யாருன்னா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நல்ல விதமாக பேசுனாங்கன்னா நமக்கு பெருமையாக இருக்கும்ல. சேம் ஃபீல் அதே மாதிரி தான் இருந்தது எனக்கு. சரி ஓகே, நம்ம ஒரு உருப்படியான ஒரு சீட் கவர் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் ஒரு 4 பேர் நல்ல விதமாக பேசினா நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அந்த சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு மாதிரி பெருமையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெருமை தான் வந்தது அவர் சொன்னதுக்கு. அதெல்லாம் யோசித்து பார்த்து தான் நான் இந்த கடைக்கு போய்ட்டு சீட் கவர் போட்டாங்க. ஐயோ, அந்த கடை பேர் நானும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேனே. அது பேர் டர்போ லைனிங்கா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேங்க. எப்பயே பார்த்தமே ஞாபகம் இருக்குது, எனக்கு நேற்று பார்த்தாவே மறந்துடும். இது எப்பயே பார்த்தது. வாங்க என் வீட்டாண்ட வண்டி நான் எங்கே நிப்பாட்டேன்னு சொல்லி காட்டுறேன். நான் எங்கே நிப்பாட்டினாலும் என் வண்டி அங்கே எடுத்து விட்ருவாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப குப்பையும் இதுமாக இருக்கும். ஆகா, இப்போ குப்பையை க்ளீன் பண்ணிட்டாங்க போகுதுங்க. நம்ம சந்திரில் தான் குப்பைலாம் எடுத்துன்னு வந்துட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு அதோட ரியாலிட்டி இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ கொஞ்சம் சோக்காக இருக்கும், ஆனால் ரியாலிட்டி இடம் வேறு மாதிரி இருக்குங்க. ஐயோ, நம்மளால் அந்த இடத்த கிராஸ் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல என் வண்டி நிற்கும். எனக்கே பரிதாபமாக இருக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லைன்னு வண்டி அங்கே தான் விட்டாகணும்னு விட்டுன்னு கிடந்தாங்க எத்தனை நாள். ஸோ இந்த இடத்துல தாங்க இது ஃபுல்லாகவே குப்பையாக தாமே இருக்கும். அங்கே கூட போகிறேன் ப்ரோ. ஏன் குப்பை பாக்ஸ் இங்கே வந்தது? இங்கே தாங்க வச்சு நிற்பேன் வண்டி விடுவேனே. இங்கே தான் உள்ளே விட்டு லாக் பண்ணுறோம். இது பாருங்கள், அங்கே ஒருத்தவங்க சீட்டு எப்படி புறாண்டி வச்சுக்கிது பாருங்கள் பூனை. இங்கே இருக்கிற நிறைய வண்டிங்க சீட்டு பூனை தான் புறாண்டிடும். இந்த பாருங்கள், எக்ஸ்எல்லையும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆக்டிவாலையும் அப்படி தான் இருக்குது, பூனை புறாண்டி வச்சுக்குது. இது ஃபுல்லாக குப்பையாக இருக்குங்க. என் வண்டி மேலேருந்து இங்கே தாங்க மேலேருந்து குப்பை போடுவாங்க, வண்டி ஃபுல்லாக குப்பையாகிடும். ஏன்னா இது போட்ட பிறகு அது ஒரு நினச்சி வருத்தமாக இருக்குது, குப்பையாகிடுமேனு. சரி ஓகே, வாங்க வீட்டுக்கு போவோம்.